புக்கித்திமா பகுதியை இழந்ததுக்கப்புறம் நேச நாட்டு படைகளை பின்வாங்கி பாசிர் பஞ்சாங்கில் இருந்து கெலாங் வரையிலான நகரப் பகுதியை பாதுகாக்கும்படி உத்தரவிட்டாங்க. பிப்ரவரி 13, 1942 ஜப்பானியர்கள் பாசிர் பஞ்சாங் ரிட்ஜ் மீது தாக்குதல் நடத்தினாங்க. நேச நாட்டு படைகளின் முக்கியமான வெடிமருந்து ஆயுத கிடங்கு, அலெக்சாண்ட்ரா இராணுவ மருத்துவமனை மற்றும் பிற இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமா பாசிர் பஞ்சாங் ரிட்ஜ் பகுதி இருந்தது. அதாவது இன்றைய கென்ட் ரிட்ஜ் பகுதி. மதியம் 2 மணி அளவில் ஜப்பானிய 18வது பிரிவு ஐயர் ராஜா சாலையை கடந்து தென்மேற்கு கடற்கரையில் பாசிர் பஞ்சாங் ரிட்ஜை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்த மலாயா ரெஜிமெண்ட் கடுமையான தற்காப்பை வெளிப்படுத்தினதோட தங்களுடைய பலத்த எதிர்ப்பையும் காட்டினாங்க. இருந்தாலும் அதிகமான ஜப்பானியர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆயுதங்களுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியலை. அதிகமான ஜப்பானிய படைகள் ஊடுருவவே நேச நாட்டு படைகளோட 44வது இந்தியன் பிரிகேட் மற்றும் 1வது மலாயா பிரிகேட் வீரர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி மவுண்ட் எக்கோ, அதாவது இன்றைய போனவிஸ்டா பகுதிக்கு பின்வாங்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது கடுமையான அந்த போருடைய எச்சமாக இருக்கிற மிஷின்கன் பில்பாக்ஸ்னு அழைக்கப்படுற ஒரு கான்கிரீட் தடுப்பு அமைப்பு. இதுக்குள்ளே இருந்து தான் நேச நாட்டு படைகளோட 1ஆம் மலாயா ரெஜிமெண்ட் வீரர்கள் இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்தி பாசிர் ரிட்ஜ் போரின் போது பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க. இந்த பில்பாக்ஸு பாசிர் பஞ்சாங் சாலை மற்றும் சயின்ஸ் பார்க் சாலையோட சந்திப்பில் சயின்ஸ் பார்க் 2க்கு போகக்கூடிய பாதைக்கு நேர் எதிராக இருக்குது. இது போன்ற நிறைய மிஷின்கன் பில்பாக்ஸஸ், அதாவது பதுங்கு மாடங்கள், போர்க்காலத்துக்காகவும் தற்காப்புக்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரிட்டிஷ் இராணுவம் சிங்கப்பூரின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் கட்டி வச்சாங்க. சிங்கப்பூரில் இன்றைக்கும் சில இடங்களில் இந்த மாதிரி பில்பாக்ஸஸை பார்க்கலாம். குறிப்பாக பாசிர் பஞ்சாங், பெர்முடா ரோடு, சென்டோசா பாலவான் பீச், சிலோசா பீச், சிமே ரோடு, லேப்ரடார் பார்க், இப்படி பல இடங்களில் இந்த பில்பாக்ஸஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.